கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். தொலைக்காட்சி நேயர் அனைவருக்கும் கிறிஸ்டின் சபையார் வாழ்த்துகிறார்கள். இப்போ கத்ரோண்டின் போதகரமாகிய அர்ஜுன் பிரதர் அவர்கள் உங்களுக்கு ஆவிக்குரிய செய்தி தருவார்கள். அதை கேட்டு நீங்கள் ஆவிக்குரிய அரசில் வளரும்படி கேட்டுக்கொள்கிறேன். அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்து வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாள் கர்த்தருடைய செய்தி வேளையில் அன்பின் குணங்கள் 13 13 குவாலிட்டிஸ் ஆஃப் லவ். அன்பின் குணங்கள் 13 இருக்கிறது. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்திலே இதை நாம் பார்க்கிறோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8 மற்றும் 16 வசனங்கள். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஃபார் காட் இஸ் லவ். தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். தேவன் எப்படி இருக்கிறாரோ அதே போல நாமும் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தகப்பனை போல பிள்ளை என்பார்கள். நம்முடைய பரலோக பிதா பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார், அன்பு நிறைந்தவராக இருக்கிறார். அவரை போல நாமும் மாற வேண்டும் என பரிசுத்த வேதம் எதிர்பார்க்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையாருக்கு எழுதின கடிதத்திலே அன்பின் குணங்கள் 13 எழுதியிருக்கிறார். 13 குவாலிட்டிஸ் ஆஃப் லவ். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 4 முதல் 7 வசனங்களிலே பார்க்கிறோம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். எவ்வளவு ஒற்றுமையாக இருக்கிறது என்று பாருங்கள். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் 13 வசனங்கள் இருக்கிறது மொத்தம். இதில் 13 அன்பின் குணங்களை பற்றி பேசுகிறது. ஆக நாம் ஒவ்வொருவரும் அந்த அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். தேவன் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாம் இருக்க வேண்டும். முதலாவது, அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. Charity suffers long and is kind. மத்தேயு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 29வது வசனத்தில் நம் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நம்முடைய ஆண்டவர் சாந்தமாக இருக்கிறார். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அந்த அன்பு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். நாம் சாந்தமாக இருக்க வேண்டும், மனத்தாழ்மையாய் இருக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை மீட்க வந்தவர், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள்,
அப்போது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நம்முடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் வேண்டும் என்றால் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த போதனையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதிலே நாம் நிலைத்திருக்கும் போது இளைப்பாறுதலை நாம் பெற்றுக்கொள்வோம். இரண்டாவது, அன்புக்கு பொறாமை இல்லை. சேரிட்டி என்விஸ் நாட். அன்பு பொறாமைப்படாது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 11வது அதிகாரம் 13வது வசனத்திலே, எப்பிராயீமின் பொறாமை நீங்கும், யூதாவின் சத்துருக்கள் சங்கரிக்கப்படுவார்கள். எப்பிராயிம் யூதாவின் மேல் பொறாமையாயிரான், யூதா எப்பிராயிமை துன்பப்படுத்தான். எப்பிராயிம் யார்? சகோதரன், யாக்கோபின் சந்ததி. யூதா சகோதரன். எனவே அவன் மீது அவன் பொறாமை கொள்ள மாட்டான். நமக்கு தெரியும், முதல் பிறந்த குழந்தை ஆதாம் ஏவாளுக்கு காயின் ஆபேல். பொறாமைனாலே காயின் ஆபேலை கொலை செய்தான். பொறாமை வருகிறது. ஆனால் இந்த ஏசாயா தீர்க்கதரிசன் சொல்லுகிறான், எப்பிராயீமின் பொறாமை நீங்கும், யூதாவின் சத்துருக்கள் சங்கரிக்கப்படுவார்கள். எப்பிராயிம் யூதாவின் மேல் பொறாமையாயிரான், யூதா எப்பிராயிமை துன்பப்படுத்த மாட்டான். இன்றைக்கு நீங்க ஒரு சகோதரனை நேசிக்க வேண்டும், அவர்களுக்கு விரோதமாக எண்ணக்கூடாது. சகோதர சிநேகத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். மூன்றாவது நாம் பார்க்கும்போது, அன்பு தன்னை புகழாது. Charity wants not itself. தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்று 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அன்பு தன்னை புகழாது ஒருபோதும். ஒருவேளை ஒருத்தன் தன்னைத்தான் புகழுவானே என்றால் அவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்று 2 கொரிந்தியரிலே நாம் வாசிக்க கேட்டோம். நான்காவதாக நாம் பார்க்கும்போது, அன்பு இருமாப்பாய் இராது. Charity is not puffed up. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நம்ம எல்லாருக்கும் அறிவு உண்டு என்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 1வது வசனம். அன்பானவர்களே, அன்பினுடைய குணங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையாருக்கு எழுதின கடிதத்திலிருந்து நாம் தியானம் செய்கிறோம். ஒவ்வொரு அந்த வார்த்தைகளுக்கும் இணை வசனங்கள் இருக்கிறது. அன்பு தன்னை புகழாது என்று சொன்னால் அதற்கு ஏற்ற வசனம் 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 18 நாம் பார்க்கிறோம். தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். ஒருவனுக்கு அன்பு இருக்கும் என்றால் அவன் தன்னைத்தான் புகழ மாட்டான். ஏனென்றால் தன்னைத்தான் அன்பு புகழாது. அப்படி ஒரு மீறி ஒருவன் தன்னைத்தான் புகழ்வான் என்றால் அவன் உத்தமன் அல்ல, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்று பார்க்கிறோம். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை குறித்த விஷயத்தில் நம்ம எல்லாருக்கும் அறிவு உண்டு என்று நமக்கு தெரியுமே. அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். இந்த அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். அறிவு இருமாப்பை தான் உண்டாக்குகிறது. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட விஷயத்திலே நம்ம எல்லாருக்குமே அறிவு இருக்கிறது, அதை புசிக்க கூடாது. ஏனென்றால் மற்றவனுக்கு அது பலவீனம் உண்டாகும். விக்கிரமானது உண்மை இல்லை, இருந்தாலும் அந்த விஷயத்திலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். அறிவு இருமாப்பை உண்டாக்கும், ஆனால் அன்பு இருக்கிறதே அது பக்தி விருத்தியை உண்டாக்கும். கர்த்தருக்கு ஏற்ற விதமாக பிரியமாக நடப்பதற்கு உதவியாக இருக்கும். நாம் கிறிஸ்துவின் சரீரமாக இருக்கிறோம். இந்த சரீரத்தை வேசியின் சரீரமாக மாற்றலாமா? கூடாதே. ஆக விக்கிரகமானது ஒன்றுமே இல்லை. அதை நாம் கவனமாக கைக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம்.
ஐந்தாவதாக நாம் பார்க்கும்போது அன்பு அயோக்கியமானதை செய்யாது. Charity doesn't behave itself unseemly. 1 கொரிந்தியர் 13:5 சொல்கிறது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. அன்பை பெற்ற ஒரு மனுஷன் அவன் அயோக்கியமான காரியங்களை செய்யலாமா? அதற்கு விலை இருக்க வேண்டும். அவன் ஒரு ஜென்யூன் பெர்சனாக இருக்க வேண்டும். வேதாகமும் அதை எதிர்பார்க்கிறது. தற்பொழிவும் நாட மாட்டான், கோபம் கொள்ள மாட்டான், யாருக்கு எந்த தீங்கும் செய்யவும் மாட்டான். தேவனுடைய அந்த அன்பு இருக்கும்போது நிச்சயமாக அவன் இந்த விதமாக நடந்து கொள்வான். அவன் அயோக்கியமானதை செய்ய மாட்டான் என்று பார்க்கிறோம். ஆறாவதாக நாம் பார்க்கும்போது அன்பு தற்பொழிவை நாடாது. Charity seeks not her own. யூதா 16 சொல்லுகிறது, இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சையின்படி நடக்கிறவருமாயிருக்கிறார்கள். இவருடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும், தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள். இன்றைக்கு முகஸ்துதி செய்கிற ஜனங்களே அதிகமாக நாம் பார்க்கிறோம். ஆனால் உண்மையான அன்பு தற்பொழிவை நாடாது, முகஸ்துதியும் செய்யாது. யூதா தெளிவாக எழுதியிருக்கிறார். அவங்க முறுமுறுக்கிறவர்கள், சிறவேலர்கள் சில பேர் முறுமுறுத்தார்கள். அந்த விதமாக தங்கள் இச்சையின்படி நடக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அவருடைய வாய் இருமாப்பானவைகளை பேசக்கூடியதாக இருக்கிறது. தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள். பார்த்தால் ஒன்று, பார்க்காவிட்டால் வேறு மாதிரி நடந்து கொள்வார்கள். இந்த மாதிரி ஜனங்கள் உண்மையான அன்பு உடையவர்களே அல்ல. உண்மையான அன்பு தற்பொழிவை நாடாது. ஏழாவது, அன்பு சினமடையாது. Charity is not easily provoked. அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் 2-3 பார்க்கும்போது அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதுனாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதுனாலும் சினங்கொண்டு அவர்களை பிடித்து சாயங்காலமாக இருந்தபடியினால் மறுநாள் வரைக்கும் காவலிலே வைத்தார்கள். அப்போஸ்தலர்களை கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறார்கள். இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறார்கள். இதனாலே அவர்கள் கோபம் கொள்ளுகிறார்கள். அவர்களை பிடித்து சாயங்காலமாக இருந்தபடினாலே மறுநாள் வரைக்கும் ராவெல்லாம் காவலிலே வைத்தார்கள். உண்மையான அன்பு இருக்கும் என்றால் இந்த மாதிரி செய்திருப்பார்களா? அவர்கள் கோபம் கொண்டு இந்த மாதிரி செய்தார்கள். எப்படி நீங்கள் பிரசங்கிக்கலாம்? முதல் நூற்றாண்டிலே அநேக உத்தரவுகளை அப்போஸ்தலர்கள் அனுபவித்தார்கள். 8வது காரியம் பார்க்கும்போது அன்பு தீங்கு நினையாது. Charity thinks no evil. எந்த ஒரு தவறான காரியங்களை அது நினைக்காது, தீங்கு செய்வதற்கு எண்ணம் கொள்ளாது. நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 29 அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாதே. எத்தனையோ பேர் நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் தான். ஒருவரும் கெட்டுப்போவது தேவனுக்கு சித்தம் அல்ல. எல்லாரையும் அவர் நேசிக்கிறார். எனவே நாம் அயலகத்தார்களையும் நாம் நேசிக்க வேண்டும், அண்டை வீட்டார்களையும் நாம் நேசிக்க வேண்டும். அச்சமின்றி நம்மிடத்திலே வாசம் பண்ணுகிற அயலானுக்கு விரோதமாக நாம் ஒருபோதும் தீங்கு நினைக்க கூடாது. உண்மையான அன்பு நம்மிடத்தில் இருக்கும் என்றால் அது தீங்கு நினையாது, யாருக்கும் எந்த ஒரு கெடுதலும் செய்யாது, அந்த யோசனையும் வராது என்று நாம் பார்க்கிறோம். 9வதாக நாம் பார்க்கும்போது அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்திலே சந்தோஷப்படும். Charity rejoices not in iniquity, but rejoices in the truth. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 22வது அதிகாரம் 14வது வசனம். அநீதினாலே தன் வீட்டையும்
அநியாயத்தினாலே தன் மேல் அறைகளையும் கட்டி தன் அயலான் செய்யும் வேலைக்கு கூலி கொடாமல் அவனை சும்மா வேலை கொள்ளுகிறவனுக்கு ஐயோ. இந்த மாதிரி ஜனங்களை அதிகமாக பார்க்கிறோம். அநியாயத்தினாலே தன் மேல் அறைகளை கட்டுகிறார்கள், வீட்டுக்கு மேலே வீடு கட்டுகிறார்கள். தன் அயலான் செய்யும் வேலைக்கு கூலி கொடுப்பதில்லை, அவனை சும்மா வேலை கொள்ளுகிறார்கள். அவர்களுக்கு ஐயோ. அவங்க அநியாயத்திலே சந்தோஷப்படுகிறார்கள். ஆனால் உண்மையான அன்பு அநியாயத்திலே சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் தான் சந்தோஷப்படும். ஆனால் அநியாயத்திலே யார் சந்தோஷப்படுகிறார்கள்? அநியாயக்காரர்கள், அநீதினால் வீட்டை கட்டக்கூடியவர்கள், அநியாயத்தினாலே தன் மேல் வீட்டு அறைகளை கட்டக்கூடியவர்கள், தன் அயலான் செய்யும் வேலைக்கு கூலி கொடாதவர்கள், அவனை சும்மா வேலை கொள்ளுகிறவர்கள். அவர்களுக்கு ஐயோ என எரேமியா தீர்க்கனை கொண்டு கர்த்தர் பேசியிருக்கிறார். 10ஆவதாக, அன்பு சகலத்தையும் தாங்கும். Charity bears all things. சகலத்தையும் தாங்கக்கூடியதாக இருக்கிறது. எபேசியர் 4வது அதிகாரம் 2-3 வசனங்கள். மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். அன்பு சகலத்தையும் தாங்கக்கூடியதாக இருக்கிறது. எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்று சொல்வார்கள் அல்லவா? அந்த விதமாக பரிசுத்த வேதம் மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டுமா? எபேசிய கிறிஸ்தவர்களுக்கு பவுல் எழுதுகிறார், அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும். அக்கம் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறவர்களை நாம் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சபையாக கூடி வரும்போது அதில் விளைவினவர்கள் இருப்பார்கள், வீர வசனம் பேசக்கூடியவர்கள் இருப்பார்கள், சபைக்கு விரோதமானவர்கள் இருப்பார்கள். எல்லோரையும் நாம் நேசித்து அன்பு செலுத்தி ஒருவரை ஒருவர் தாங்க வேண்டும். சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். சமாதானத்தை நான் உங்களுக்கு விட்டு போகிறேன் என்று நம் ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார். அந்த சமாதானத்தினாலே ஆவியின் ஒருமையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். 11வது காரியமாக, அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும். Charity believes all things. ரோமர் 14வது அதிகாரம் 23வது வசனம். ஒருவன் சமசெய்யப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடியால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்திலே வராத யாவும் பாவமே. எல்லாமே நமக்கு விசுவாசத்திலே வர வேண்டும். தேவன் கொடுத்தது எல்லாம் ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாயில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதே அல்ல. இதில் சிலர் பலவீனப்படுகிறார்கள். ஒருவன் சம்சயப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறான், எனவே அவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசத்தில் தான் எல்லாமே வர வேண்டும். அப்படி விசுவாசத்தில் வராத எல்லாமே பாவம். அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும் என்று நாம் அறிகிறோம். 12வது, அன்பு சகலத்தையும் நம்பும். Charity hopes all things. எல்லாவற்றையுமே அது நம்புமா? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 115வது சங்கீதம் 11வது வசனம், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். கர்த்தரை நம்புங்கள். அன்பு சகலத்தையும் நம்பும். கர்த்தரை நாம் நம்பும்போது சகலத்தையுமே நாம் நம்ப ஆரம்பிப்போம். அவரே அவர்களுக்கு துணையாக இருப்பார், அவர்களுக்கு கேடகமாக இருப்பார், பாதுகாப்பாக இருப்பார். 13வது, அன்பு அன்பு சகலத்தையும் சகிக்கும். Charity endures all things. 1 பேதுரு 2வது அதிகாரம் 20வது வசனம், நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும்.
எவ்வளவு தெளிவாக எழுதியிருக்கிறார் என்று பாருங்கள். நமக்குள்ளாக அன்பு இருக்கும் என்றால் நாம் சகலத்தையும் சகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால என்ன கீர்த்தி உண்டு? எதுவுமே இல்லை. ஆனால் இங்க நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கும். சகிக்க வேண்டும், பொறுமையாக சகிக்க வேண்டும். நன்மை செய்தோம், ஆனால் நமக்கு தீமை வருகிறது. இயேசு கிறிஸ்து எங்கும் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். கடைசியில் அவர் என்ன செய்தார்கள்? சிலுவையிலே ஆணியடித்து கொலை செய்தார்கள். நமக்கு அதே விதமாகத்தான் நாமும் நன்மை செய்யும் போது நமக்கு அவர்கள் தீமையை தான் செய்வார்கள். ஆனால் நாம் பொறுமையோடே கூட பாடுபட வேண்டும், சகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அன்பு நமக்கு இருக்கும் என்றால் அது சகலத்தையும் சகிக்கும் என்று சொல்கிறார். இந்த அன்பு நமக்கு இல்லாவிட்டால் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 1வது வசனத்திலே சொல்றார், நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தம் விடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். இன்றைக்கு பாஷைகள் நிறைய பேசுகிறோம் என்று பெருமை கொள்கிறார்கள். நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் என்னிடத்தில் அன்பு இல்லாவிட்டால் சத்தம் விடுகிற ஒரு வெண்கலம் போல நான் இருப்பேன், ஓசையிடுகிற கைத்தாளத்தை போலதான் இருப்பேன் என்று சொல்றார். எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், என் சரீரத்தை சுட்டடிக்கிறதுக்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை. If I have not charity, it profits me nothing. ஒன்றுமே கிடையாது. 1 கொரிந்தியர் 13:3 நாம் வாசிக்கிறோம், எப்படி மலைகளை பெயர்க்கத்தக்கதாக விசுவாசம் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் ஒன்றுமில்லை என்று சொன்னாரோ, If I have not charity, I am nothing. 1 கொரிந்தியர் 13:2 பார்த்தோம் அல்லவா? அதே போல அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை. அன்பு, இந்த அன்பு ஒரு காலம் ஒழியாது. உண்மையான அன்பு, அன்பு ஒரு காலம் ஒழியாது. ஆனால் தீர்க்க தரிசனங்களாலும் ஒளிந்து போம், அந்நிய பாஷைகளாலும் ஓய்ந்து போம், அறிவானாலும் ஒளிந்து போம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, நாம் தீர்க்க தரிசனம் சொல்லுதலும் குறைவுள்ளது. நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும். When that which is perfect is come, then that which is in part shall be done away. குறைவானது எல்லாமே ஒளிந்து போய்விடும் என்று திருமறை நமக்கு போதிக்கிறது. மேலும் கடைசியாக முடிவிலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், 3 காரியங்களை சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 11வது வசனம், நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். ஆனால் நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். அதில் நாம் சரியாக இருக்கிறோமா? இப்ப நம் அன்பிலே பூரணப்பட்டவர்கள். இந்த 13 அன்பு நம்மிலே நாம் இருக்கும் என்றால் நாம் இன்னும் குழந்தையாக இருக்க மாட்டோம். குழந்தையாய் இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். ஆனால் நான் புருஷனான போதோ அவைகள் எல்லாம் ஒழித்து விட்டேன். நிறைவானதுக்கு வந்து விட்டோம். 1 கொரிந்தியர் 13:12 சொல்கிறார், இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நான் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். வளர்ச்சி பாதைக்கு நேராக கர்த்தருடைய வேதம் நம்மை வழிநடத்துகிறது. 3வது 1 கொரிந்தியர் 13:13 வாசிக்கிறோம், இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. Now abides faith, hope, charity, these 3.
But the greatest of these is charity. நிறைவானது என்று நாம் பார்க்கும்போது அன்புதான். இப்பொழுது விசுவாசம், அன்பு, நம்பிக்கை இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே பெரியது. அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று தியானம் செய்தோம். ஏனென்றால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் நானும் அந்த அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையாருக்கு எழுதின கடிதத்திலே 13 அன்பை பற்றி பேசுகிறார். அன்பின் குணங்களை பற்றி பேசியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் நாம் மறக்க முடியாத ஒரு அதிகாரம். 13 அன்பின் குணங்கள் அங்கே பேசப்பட்டிருக்கிறது. அந்த அன்பு நம்மிலே இருக்க வேண்டும். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது. அன்பு இருமாப்பாயிராது. அன்பு அயோக்கியமானதை செய்யாது. அன்பு தற்பொழிவை நாடாது. அன்பு சினமடையாது. அன்பு தீங்கு நினையாது. அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். அன்பு சகலத்தையும் தாங்கும். அன்பு சகலத்தையும் விசுவாசிக்கும். அன்பு சகலத்தையும் நம்பும். அன்பு சகலத்தையும் சகிக்கும். இந்த 13 காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே கைக்கொள்ளுங்கள். அன்பிலே நிலைத்திருங்கள். அன்பின் தேவன் உங்களோடு கூட இருப்பார். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அன்பின் உருவாக இந்த பூமிக்கு கடந்து வந்தார். அவருடைய சரீரத்தை நாம் தரித்தவர்களாக இருப்போம் என்றால் அந்த அன்பு நமக்குள்ளாக வரும். மற்றவர்களுக்கும் நாம் நன்மை உண்டாகும்படியாக நடந்து கொள்வோம். இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். எல்லாமே ஒளிந்து போய்விடும், ஆனால் அன்பு ஒரு காலம் ஒழியாது. மற்றவைகள் எல்லாமே குறைவுள்ளவைகள். நிறைவானது வரும்போது குறைவானவைகள் எல்லாமே ஒளிந்து போனது. இப்பொழுது அன்பு நிலைத்திருக்கிறது. அந்த அன்பே பெரியது என்று நாம் தியானம் செய்தோம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பிலே நிலைத்திருங்கள். பரலோகத்தின் பிதாவே, நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நாங்கள் 13 அன்பின் குணங்களிலே நிலைத்திருந்து உமக்கேற்ற கிரியைகளை நடப்பித்து கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நாங்கள் மற்றவர்களை நேசிக்கவும் மற்றவர்களுக்கு இந்த அன்பை பகிர்ந்து கொள்ளவும் அன்பின் தேவனாய் இருக்கிற உமக்கு ஏற்றவர்களாக கனிகளை கொடுக்கவும் தொடர்ந்து சத்தியத்தின் பாதையில் எங்களை வழிநடத்திட வேண்டுமாய் இரட்சகர் இயேசுவின் வலிமையுள்ள நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். இயேசு சொல்கிறார், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் எனக்கு பின் செல்கிறது. Jesus says, my sheep hear my voice, and I know them, and they follow me. Amen. எங்கள் முகவரி தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், போஸ்ட் ஆஃபீஸ் பாக்ஸ் நம்பர் 5, பட்லகுண்டு 624202, சவுத் இந்தியா. அவர் மொபைல் நம்பர் 9443558041. அனதர் நம்பர் 6379350509. இமெயில் அட்ரஸ் arjunandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel. May God bless you all.